Hi friends, welcome to Inini Ellam. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பூண்டு வெங்காயம் சேர்க்காம ஒரு சூப்பரான கார சட்னி எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பேன் வச்சாச்சு. இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். லைட்டாக இது வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனையும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு 4 சின்ன தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். தக்காளி வந்து சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு சின்ன பல்லளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி வந்து அரைக்கையில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். வதக்கையில் நம்ம உப்பு சேர்க்கலை. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வந்து சட்னிக்கு தாளித்து போட்டுடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் பூண்டு சேர்க்காம சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.